வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பிறந்த நாளை கடந்த 4ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடினார். இவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சால்வைகள் அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சர்க்கிள் டி பாண்டிச்சேரி தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர் வழக்கறிஞர் சிவக்குமார், பொருளாளர் கனகராஜ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சரவணன், அமலோர், டென்னிஸ் கேப்டன் செந்தில் உள்ளிட்ட சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப்பை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மணவெள்ளி தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 41 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தனது சொந்த நிதியிலிருந்து பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ரூபாய் 20,000, 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 15,000, பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 10,000 வழங்கி சால்வை அணிவித்து பாராட்டினார். தொடர்ந்து பள்ளியில் பணிபுரியும் அனைத்து இருபால் ஆசிரியர்களையும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கல்யாணி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், மாநில செயலாளர் ஹேம மாலினி, மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்தி பாலன், பாஜக பிரமுகர் ஆண்டியார்பாளையம் சிவா, முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், பிரியா உட்பட அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நகர மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் 600 நிர்வாகிகள் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், அசோக் பாபு, எக்ஸ்-எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள். மேலும் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் மாநில துணைத் தலைவர் ரத்னவேல், செயலாளர் கோகிலா, இளைஞரணி மாநில தலைவர் வருண், மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஸ்ரீனிவாச பெருமாள், ஆனந்த பாஸ்கர், தொகுதி தலைவர்கள் புவனேஸ்வரி, ஜெயப்பிரியா, தர்ஷினி, சக்திவேல், நாகராஜ், திருவேங்கடம், ஆடலரசன், உமாபதி, சின்னத்தம்பி, மணிமாறன், சேரலாதன், விஜயகுமார் மற்றும் பெருந்திரளானோர் கலந்து கொண்டார்கள். பேரணி முத்தியால்பேட்டை மணிகுண்டில் துவங்கி இந்திரா காந்தி சிலை சிக்னல் அருகில் நிறைவு பெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் ஊடகத்துறை இணைத் தலைவர் சக்திவேல் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த சந்திப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் புதுச்சேரியில் 0 விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் சாலை விதிகளை பின்பற்றவும், இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர், முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலையில் மங்களம் பகுதியில் இயங்கி வரும் சுந்தரம் பாஸ்ட் அண்ட் செஸ் தனியார் கம்பெனி சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரச்சுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும், தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுந்தரம் பாஸ்ட் அண்ட் செஸ் ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியாக வெள்ளியனூர் வழியாக கோட்டைமேடு, உருவையாறு, மங்களம், ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர். இந்நிகழ்ச்சியின் பொழுது கம்பெனி ஊழியர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் உடன் இருந்தனர்.
புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக குடும்பத் தலைவர் இறந்தவர்களுக்கான நிதியினை ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடும்பத் தலைவர்களை இழந்த 11 நபர்களுக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3,30,000 ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி மணக்குள விநாயகர் மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் காலை முதலே வரிசையில் நின்று விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பிச்சை வீரன்பேட் யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் விளையாட்டுப் போட்டி பிச்சை வீரன்பேட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி துவங்கிய போட்டி தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் முதல் பரிசினை லயன்ஸ் கிங் அணியும் 2ஆம் பரிசினை பிளேபாய் அணியும் பிடித்தது. அடுத்த 2 இடங்களை சிஎஸ்பி அணி மற்றும் விஎம்எஸ்சி அணியும் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன், பாஜக பிரமுகர் அங்குதாஸ், வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதனை முன்னிட்டு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தலைமையில் வீராம்பட்டினம் பகுதியில் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்களுக்கான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம் உள்ளிட்ட போக்குவரத்து சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் பேருந்து நிறுத்தம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் செய்யவுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அத்தியாவசிய தேவைகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் மோகன்குமார், பக்தவச்சலம், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், ஆலய தனி அதிகாரி சுரேஷ், காவல் ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி, துணை ஆய்வாளர் முருகானந்தம், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் வீராம்பட்டினம் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செங்கழுநீரம்மன் ஆலய ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு புதுவை சான்றோர்குல கிராமணியார் நாடார் தர்ம பரிபாலன சபையினரின் 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தில் அம்மனுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. சிறப்பு பூஜை முடிந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்த அம்மன் மென் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 5ஆம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர் கிராமணியார் நாடார் சபையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த 5ஆம் நாள் உற்சவத்தில் புதுவை சான்றோர் குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபை தலைவர் சுவாமிநாதன், செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், அரியங்குப்பம் கிராமணியார் பேரவை கௌரவ தலைவர் பாண்டுரங்கன், தலைவர் பாபு, செயலாளர் விஜயமுருகன், பொருளாளர் தேவநாதன், துணைத் தலைவர் முருகன், துணை செயலாளர் ஜெயபால், துணை பொருளாளர் ஆதிலிங்கம், தலைவி ராஜேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள் முருகன், ஜெயபால், அம்சா, விஜயன், தேவநாதன், ஆத்மலிங்கம், பாலகுரு மற்றும் பேரவை நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
கடலூரில் 79வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் மாவட்டம் கோண்டூர் கிளை மற்றும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் கோண்டூர் முகாம் அலுவலகத்தில் நடைபெற்றது. முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பார்வையிட்டு துவக்கி வைத்தார். மேலும் முகாமில் மாவட்ட தலைவர் முகமது யாசின் தலைமை தாங்கினார். மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் மற்றும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை டாக்டர் வினோத், மருத்துவ அதிகாரி மற்றும் மாவட்ட மேற்பார்வையாளர் கதிரவன், டிஎஸ், ஆலோசகர் சந்தோஷ்குமார், இரத்த கவுன்சிலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் இரத்த கொடையாளர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். இதில் டிஎன்டிஜே கடலூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் முகமது யாசின், மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப், மாவட்ட பொருளாளர் அப்துல் காதர், மாவட்ட துணைத் தலைவர் யாசர் அரபாத், மாவட்ட துணை செயலாளர் உபைதுல்லா, மருத்துவர் அணி செயலாளர் ஷர்புதீன், தொண்டர் அணி செயலாளர் ஜப்ருதீன், மாணவர் அணி இல்யாஸ் மற்றும் கோண்டூர் கிளை நிர்வாகிகள், கிளை தலைவர் முஜிபுர் ரஹ்மான், செயலாளர் அப்துல் சலாம், துணைத் தலைவர் பக்ரி முகமது, துணை செயலாளர் முகமது ரஃபி மற்றும் உறுப்பினர்கள், அரசு தலைமை மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரார்த்தனையோடு இந்த இரத்த தான முகாம் கடலூர் மாவட்டம் பிச்சவரம் அருகே உள்ள சின்னூர் தெற்கு, சின்னூர் வடக்கு, சி புதுப்பேட்டை மற்றும் இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தனர். அந்த மனுவில் தங்கள் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், அவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய அடிப்படை வசதிகளான பட்டா, தார் சாலை, சுடுகாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்வதை வனத்துறை தடுப்பதாக கூறி மனு கொடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 வயதான பெண்கள் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மனு அளிக்க அனுமதித்தனர். அப்பொழுது அப்பகுதி மக்கள் கூறுகையில் 70 வருடத்துக்கு மேலாக பகுதியில் வசித்து வரும் தங்களுக்கு கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டு வருவதால் அரசு நடவடிக்கை எடுக்காமல் தங்களை ஏமாற்றி வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் மதுவுடன் கூடிய நடனம், கேளிக்கை நிகழ்ச்சிகள் என பல்வேறு வசதிகளுடன் ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டன. நகரப்பகுதி, புறநகர் பகுதி என 100க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் புதுச்சேரியில் இயங்கி வருகின்றது. இந்த ரெஸ்டோ மது பார்களில் மது அருந்தியவாறே இசைக்கேற்ப நடனமாடி குத்தாட்டம் போடுவதற்காகவே பிற மாநில கல்லூரி மாணவர்கள், IT ஊழியர்கள் அதிக அளவில் வாரம் முழுவதும் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரை ரெஸ்டோ பார்களுக்கு நள்ளிரவு 12 மணி வரையே அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆனால் அரசின் நேர கட்டுப்பாடுகளை மதிக்காமல் பல்வேறு ரெஸ்டோ பார்கள் அதிகாலை 4 மணி வரையிலும் செயல்படுவதாக புதுச்சேரி கலால்துறைக்கு புகார்கள் வந்ததை அடுத்து கலால்துறை அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயக்கிய பல்வேறு ரெஸ்டோ பார்களுக்கு தலா ரூபாய் 5000 அபராதம் விதித்து வந்தது. கலால்துறை அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயங்கிய பல்வேறு ரெஸ்டோ பார்களுக்கு தலா ரூபாய் 5000 அபராதம் விதித்து வந்தது. ஆனால் அபராதம் குறைவாக இருந்ததால் நேர கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பின்பற்றாததால் கடந்த வாரம் விதிகளை மீறி இயங்கி ரெஸ்டோ பார்களுக்கு தலா ரூபாய் 25,000 அபராதம் விதித்து எச்சரிக்கை செய்தனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு மிஷன் வீதியில் உள்ள OMG ரெஸ்டோ பாரில் ஏற்பட்ட கொலை சம்பவத்தை தொடர்ந்து கலால்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் விதிகளை மீறி இயங்கிய மிஷன் வீதியில் உள்ள அவுன்சர் டான்சிங் மல்டி ரெஸ்டாரண்ட், ஸ்கோ கிளப் அண்ட் கிச்சன், அண்ணா சிலையில் உள்ள கட்டமாறன் ஸ்ப்ரோயிங், ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டாலிட்டி, கோசி ரெஸ்டோ பப், புசி வீதியில் உள்ள டோஸ்ட் பார் கிச்சன், செஞ்சி சாலையில் உள்ள ட்ரைடன், லெபர்தன வீதியில் உள்ள சங்கா, சுப்பையா சாலையில் உள்ள ஏஷியன் ஹவுஸ், செட்டி வீதியில் உள்ள வே டு பிளே, கிழக்கு கடற்கரை சாலை லாஸ்பேட்டையில் உள்ள ஐஸ் நைட் லைஃப்,
45 அடி சாலையில் உள்ள சங்கா ஹாஸ்பிட்டாலிட்டி, காந்தி வீதியில் உள்ள டாக்டர் அன்பு பால் ஹோட்டல் ஆகிய ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து சீல் வைத்துள்ளனர். மேலும் 13 ரெஸ்டோ பார்களுக்கும் அபராதம் விதித்துள்ளனர். சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை 3ஆம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற வாலிபர் தனது பிறந்தநாளை கொண்டாட சனிக்கிழமை புதுச்சேரி வந்துள்ளார். அப்பொழுது அவர் தமிழகத்தை சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளியில் படித்தவர்கள் என 15க்கும் மேற்பட்டோரை விருந்துக்கு அழைத்துள்ளார். அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரியில் இருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 11:30 மணியளவில் புதுச்சேரி பிஷன் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய OMG என்கிற ரெஸ்டோ பார்க்கு அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளார். அப்பொழுது பப்பில் நடனமாடிக்கொண்டிருந்த பெண்ணை ஷாஜனின் நண்பர்கள் இடித்ததால் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் அப்பெண் ரெஸ்டோ பாரில் இருந்த ஊழியர்களிடம் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அங்கிருந்த பவுன்சர் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் ஷாஜன் அவரது நண்பர்களை பாரிலிருந்து சுமார் 12:30 மணியளவில் வெளியேற்றியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த வில்லியனூரை சேர்ந்த பார் ஊழியர் அசோக் ராஜா என்பவர் அதிகாலை 1:30 மணியளவில் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த மோஷிக் சண்முகப்பிரியனை கத்தியால் முதுகில் குத்தியுள்ளார். இதனை தட்டி கேட்ட ஷாஜனையும் இடுப்பில் குத்தியதில் மோஷிக் சண்முகப்பிரியன் உயிரிழந்தார். ஷாஜன் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பார் உரிமையாளர் ராஜ்குமார், வாலிபர்களை கத்தியால் குத்திய அசோக் ராஜா, பவுன்சர் புகழேந்தி, ஊழியர்கள் பூபதி, சஞ்சய், அரவிந்த், அனேஸ் ஆகிய 7 பேரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக கைது செய்யப்பட்ட பாரின் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த பாருக்கு அழைத்து சென்ற போலீசார் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொலைக்கு முன்பு மோதலுக்கு பயன்படுத்திய பொருட்களை பாரிலிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 12 மணி வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பார் இயங்கியதால் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலால்துறை மீது குற்றம் சாட்டிய நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வந்த ரெஸ்டோ பார்களின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த கலால்துறையினர் நேர கட்டுப்பாட்டை மீறி பார் நடத்திய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து அப்பார்களுக்கு சீல் வைத்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.